ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த வாசபத்திலே தேவ சமூகத்தில் நீங்கள் கூடி வந்து ஜெபிப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் அதிகமாக தியானிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தையில் சத்தியத்தில் நாம் வளர்வதற்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பார்த்தோம். இன்று நாம் 2ஆம் அதிகாரத்தில் வரங்கள் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது அவங்க அந்நிய பாஷைகளை அவங்க பேசினார்கள். அந்நிய பாஷை பேசுவது என்பது அது ஒரு வரம். வரங்களில் மெயினான வரங்கள் 9 என்று நம்ம வேதத்தில் பொதுவாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம வரங்கள் தாளந்துகள் இரண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். தாளந்து என்பது ஒரு திறமை. இயற்கையாகவே சிலருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு மியூசிக் தாளந்து, மியூசிக் அவங்க கீபோர்டோ கிட்டாரோ வீணையோ ஏதாவது ஒன்று நல்ல அவங்க வாசிப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு திறமை, ஒரு தாளந்து. அதே மாதிரி பாடல் பாடுகிறது. சிலருக்கு அந்த ஒரு குரல் வளம் இருக்கும். சிலருக்கு குரல் வளம் இல்லை என்றாலும் அந்த பாட்டு படிக்கிறதுல ஒரு ஆர்வப்பட்டு அவங்க திறமை இருக்கும், பாட்டு வரும் அவங்களுக்கு. அப்போ அவங்க அந்த பாட்டு படிக்கிறதுல வளர்ச்சி அடைவார்கள். அதை என்ன செய்வாங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. நாளுக்கு நாள் அதை டெவலப் பண்ணி அவங்க பெரிய பெரிய பாடகராக மாறுவார்கள். திறமை, இதெல்லாம் திறமை. அதே மாதிரி நம்ம லீடர்ஷிப்பு பார்க்குறோம். லீடர்ஷிப் என்பது அது ஒரு திறமை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறமை. அது அந்த தாளந்து அது எப்படி உண்டாகிறது? அது இயற்கையினால் வருகிறதா, பெற்றோர் மூலமாக வருகிறதா, கடவுள் கொடுக்கிறதா? எல்லாவற்றையும் பொதுவாக நம்ம இணைத்து பேசுவோம். ஆனால் வரங்கள் என்பது கடவுள் கொடுப்பது. அல்லேலூயா. வரங்கள் கடவுள் கொடுப்பது. வரங்கள் கடவுள் எதற்காக கொடுக்கிறார்? அவருடைய வேலைக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக அவர் கொடுக்கிறார். ஒரு நிர்வாகம் ஒருவருக்கு வேலை கொடுக்கும் பொழுது வெறும் வேலை என்று கொடுப்பது கிடையாது. அந்த வேலைக்கு சப்போர்ட்டாக நிறைய பொருட்களை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு லேப்டாப்பு கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், ஏதாவது கொடுக்கலாம். அவர்களுக்கு பைக்கு கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம். நிறைய காரியங்களை அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்க பல பொருட்களை ஒரு வேலை செய்கிற இடத்துல கொடுப்பார்கள். இதே போல தேவன் நம்மை நற்செய்தி அறிவிக்க சொல்லுகிறார், ஊழியம் செய்ய சொல்லுகிறார். சும்மா போய் ஊழியம் செய் அப்படின்னு சொல்லாமல் தேவன் நமக்கு வரங்களை, ஆன்மீக வரங்களையும் தருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வரங்களை நமக்கு நினைச்சுகிறாரு, தருகிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம 16ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் பொழுது அவர்கள் போய் நற்செய்தி அறிவித்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுடன் கூட இருந்து கிரியை நடப்பித்து தம்முடைய வசனத்தை என்ன செய்தாராம்? உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து வரங்கள். எனவேதான் பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு அவர் சொல்றார். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு என்ன கிடையாது? மனது இல்லை. நீங்கள் அறிய வேண்டும், ஏன்னா நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சபைக்கு, கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நாம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், வரங்கள் என்பது பெரிய பெரிய ஊழியர்களுக்கு, பெரிய புகழ்பெற்ற ஊழியர்களுக்கு, வல்லமையாக தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிற ஊழியர்களுக்கு மட்டும்தான் வரங்கள் என்று நம்முடைய மனதிலே நாம் அப்படி எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனோ தம்முடைய வேலையை செய்ய ஆர்வமுள்ளவர்களுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற
ஆர்வத்தோடு செயல்படுறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தேவன் தேவையான அந்த வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக ஆவியின் வரங்கள் 9 என்று முக்கிய வரங்களை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து சொல்லப்பட்ட அந்த முக்கிய வரங்களை சொல்வார்கள். சிலர் என்ன சொல்வாங்கன்னா 27 வரங்கள் என்று சொல்வார்கள். மொத்தம் அந்த வரங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடுல கூட்டப்பட்டு, இன்னும் சிலர் சொல்லும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல எண்ணிக்கை கடங்காத வரங்கள் தேவன் கொடுக்கிறார் குறிப்பிட்டது என்றல்ல. அப்ப வரங்கள் தேவன் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவர் வரங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதை நம்ம ஒரு வரமாக கருதலாம். ஜெபம் ஒரு வரமாக கூட கருதலாம். ஏனென்றால் எல்லாராலையும் ஜெபிக்க முடியல. அதே மாதிரி விசுவாசம் ஒரு வரம். நான் உங்களுக்கு அதை குறித்து வரங்களை பொதுவாக இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 9 வரங்களை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவு என்னவென்று சொன்னால், அது ஞானத்துக்கு அடுத்தது நமக்குள் இருப்பது. அங்கே சொல்லப்படுகிறது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த 3 பரிசுத்த ஆவியானவரால் இந்த 3 கொடுக்கப்படுகிறது. இது நாம ஊழியங்களிலும் இது பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இப்ப ஞானத்தை போதிக்கும் வசனம், அப்ப அந்த வரமுடையவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவருக்கு புத்தீனமாய் நடக்கும் பொழுது அவங்க போய் அவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்களுக்கு அந்த ஞானத்தை போதிக்கிறார்கள். இதுவல்ல, இதுதான் என்னது? ஞானம். அப்ப நீதிமொழிகளை வாசிக்கிறோம், சாலமோனுடைய ஞானம். அப்ப அவன் நீதிமொழிகள்ல அங்க எழுதுவதை அவன் பார்க்கிறோம். என் மகனே அப்படின்னு தன் மகனுக்கு சொல்லுவது போல, தன் மகனுக்கு ஞானத்தை சொல்லுவது போல அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞானம் என்பது பல விதங்களில் நமக்கு உருவாகிறது. ஞானம் எப்படியெல்லாம் நமக்கு உருவாகிறது? நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாக ஞானம் நமக்கு உண்டாகிறது. ஏனென்றால் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு ஞானம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? ஞானம் உண்டாகிறது. இன்னும் ஞானம் எப்படி உண்டாகிறது? தேவனிடத்துல கேட்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமை கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். நாம் பொதுவாக இந்த ஞானம் என்பதை உலக படிப்பு கல்வி அறிவுக்கு மட்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆக்சுவலா அந்த வசனம் உலக கல்வி கிடையாது, அறிவு. அறிவு என்பது, கல்வி அறிவு என்பது வேறு, புத்தி என்பது வேறு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் உலக ஞானம் என்பது. உலக ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்க யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் தேவ ஞானத்தை சொல்கிறார். அவர் உலக ஞானத்தை சொல்லல, நம்முடைய அறிவை சொல்லல, நம்முடைய புத்தியை சொல்லவில்லை. அவர் தேவ ஞானத்தை கேளுங்க. என்ன ஞானத்தை கேளுங்க? தேவ ஞானம். காரணம், தேவ ஞானம் தோற்று போகாது. நம்முடைய கல்வி அறிவு தோற்று போகலாம், நம்முடைய புத்தி தோற்று போகலாம், உலக ஞானத்துல நம்ம தோற்று போகலாம். ஆனால் தேவ ஞானம் ஒரு நாளும் தோற்று போகாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அதைத்தான் அவர் கேட்க சொல்கிறார். அப்ப இது ஞான வரங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஞான வரங்களை விரும்புங்கள். ஞான வரம். அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்ப இந்த ஞான வரம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது நீங்க நல்லா கவனிங்க. ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போ இன்னொருவருக்கே, நம்ம புத்தி இல்லாம நடக்கிறவர்களுக்கே ஞானத்தை போதிக்கும் பொழுது நாம புத்தியனமா நடப்போமா? நடப்பதில்லை. அப்ப நம்ம இன்னொருவருக்கே நம்ம ஞானத்தை சொல்கிறோம், இதுதான் சரி. அப்போ இன்னொருவருக்கு நம்ம ஞானத்தை பேசும் பொழுது அப்ப நாம் புத்தியனமாக நடக்க மாட்டோம். தேவன் இந்த ஞானத்தை. அடுத்த அறிவை உணர்த்தும் வசனம். ஒரு ஆளுக்கு என்ன செய்றோம்? அறிவை உணர்த்துகிறோம். என்ன, நம்ம பொதுவான பாசையில சொல்றோம், உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு பொதுவா கேட்கிறோம். அப்போ அறிவை உணர்த்துகிறது, அந்த அறிகிற காரியங்களை உணர்த்துவது. அங்கே பகுத்தறிகிறது, இன்னும் பகுத்து அறிகிறது.
சிறு குழந்தையா இருந்த பொழுது நம்ம பகுத்தறிய முடியாது. ஆனா வயதாக வயதாக உலகத்துல நிறைய காரியங்களை நினைச்சுக்கிறோம், பகுத்தறிகிறோம். ஆனால் இன்னொரு பகுத்தறிவு நமக்கு என்னன்னா, பார்வையில பகுத்தறிகிறது என்பது பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறது, பொதுவா பார்க்கறதுல. ஆனா மறைவான காரியங்களை பகுத்தறிய முடியுமா? மறைவான காரியங்களை நம்ம மறைந்திருக்கிறதை பகுத்தறிய அது ஒரு வரம். அது தேவன் அவர் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால நம்மை நிரப்பும் பொழுது, அப்ப தேவனுக்கு அவருக்கு மறைந்திருக்கிறவைகள் ஒன்றுமல்ல, அவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. இதே போல அப்போ மறைந்திருக்கிறது, நம்ம ஒருவர் வருகிறார், நம்ம முன்னால் நிற்கிறார், அவர் நல்லவரா ஏமாற்றுகிறவரா நமக்கு தெரியாது. பைபிள்லயே நிறைய பேர் ஏமாந்திருக்கிறாங்க. யோசுவாவை ஏமாந்திருக்கிறான். அப்ப நிறைய பேர் ஏமாந்திருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிக்கும் பொழுது, அப்ப நமக்கு பகுத்தறிகிற ஆவி என்று சொல்லும் பொழுது, யார் ஊழியக்காரர், யார் ஊழியக்காரர் இல்லை அப்படிங்கிற ஒரு பகுத்தறிகிற ஒரு ஆவி வார நமக்கு தேவைப்படுது. எது நல்ல உபதேசம், எது துருபதேசம், அப்படிப்பட்ட பகுத்தறிகிற ஆவி நமக்கு தேவைப்படுது. எது சத்தியம், எது உண்மை, எது பொய், அந்த பகுத்தறிகிற ஆவி நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் நம்புவது பேதை, எல்லாவற்றையும் நம்புவது பேதைகள், பேதை. பைபிள்ல அழகாக பவுல் அதை தீமோத்தேயு தானே சொல்லுகிறார், எப்போது கற்றாலும் எனக்கு யாரா இருக்கிறாங்க, இந்த பெண்கள் என்று சொல்லி அவர் பெண்களை பொதுவாக குறிப்பிடுகிறார். பொதுவாக பெண்கள் இரண்டு விதமாக இருக்கிறாங்க. பெண்கள் சில நேரத்தில் ரொம்ப புத்தியா இருப்பாங்க, அதே நேரத்தில் பெண்கள் சில நேரத்தில் ரொம்ப ஏமாளி ஆயிருவாங்க. ரெண்டு விதமா அவங்க இருப்பாங்க. பெண்கள் நீங்க கவனிக்கும்போது சென்சிட்டிவ், சில நேரங்களில் ரொம்ப புத்தி கூர்மையா செயல்படுவார்கள் பெண்கள் ஆண்களுக்கு மேலாக புத்தி கூர்மையா செயல்படுவார்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் பெண்கள் புத்தீனமாக ஏமாந்து விடுவார்கள். அப்போ இரண்டு நிலையிலையும் இருக்கிறத பார்க்கிறோம். அதான் பவுல் பொதுவாக அதை குறிப்பிடுகிறார். அதுக்காக ஆண்கள் ஏமாற மாட்டார்கள், ஆண்களுக்கு புத்தி இல்லை சொல்லவில்லை. ஆண்களுக்கு புத்தி இருக்கிறது, ஆண்களும் ஏமாறுவார்கள். ஆனால் அதிகமாக இதுல என்ன சொல்லப்படுகிறது, பவுல் அது குறிப்பிடுகிறது, அதிகமான நபர்கள். அப்போ அதுவும் நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல பெண்கள் அவங்கள நிறைய பேரு என்ன செய்வாங்க, ஏமாற்றுகிறாங்க. அப்ப பொதுவாக முன்னால வீடுகள்ல, இப்ப சோசியல் மீடியால, யூடியூப்ல, அப்ப பல விதங்கள் அவங்க பார்க்கிறாங்க, அதை கேட்கிறாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள். அப்ப நமக்கு ஒரு பகுத்தறிகிற ஆவி வேணும். ஒரு ஆளை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். சில ஆட்களை நம்ம காலதாமதமாகி நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியும். சில ஆட்களை பார்த்தாலே நம்ம நினைச்சலாம் கண்டுபிடித்து விடலாம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, ஒருவர் பசியா இருக்கிறையா, ஒரு 50 ரூபா கொடுங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோன்னே நமக்கு ஒரு இறக்க குணம். நம்ம உடனே என்ன செய்வோம், சரி இந்த ஆள் என்ன செய்யறாரு, பசியா இருக்கிறாரு, ஒரு 50 ரூபா நம்ம என்ன செஞ்சிருவோம், அவர் கொடுத்துருவோம். கையில இருந்ததுன்னா, கையில பணம் இருந்தது என்று சொன்னால் நம்ம ஒரு இறக்கத்தின் அடிப்படையில் ஒரு 50 ரூபா கொடுத்துருவோம். சரி 50 ரூபா கொடுத்துட்டு நம்ம அங்க போற மாதிரி போயிட்டு திரும்ப அப்படியே கொஞ்சம் அந்த ஆளை நீங்க நோட்டம் போட்டீங்கன்னா நேரம் டாஸ்மாக் கடைக்கு போவார். ஏற்கனவே 50 வச்சிருப்பாரு, திரும்ப ஒரு 50 சேர்த்து 100 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு விலை தெரியாது, ஒரு 100 ரூபாய்க்கு பெருமான ஒரு மதுபானத்தை வாங்கி அணைஞ்சுவாரு, குடிச்சிட்டு அடுத்தால நிற்பாரு. அடுத்தால என்ன சொல்லுவாரு, ஐயா பசியா இருக்கியா, சாப்பிடலையா, ஏதாவது சாப்பிட தாங்க கேட்பாரு. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஏமாற்றுகிறத ஒரு சூழ்நிலையை நம்ம நினைச்சுக்கிறோம், பார்க்கிறோம். அடுத்தால வருவாங்க பெண்கள், அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, உடுத்த கூட சேலை இல்லம்மா, சரின்னு இந்த அம்மா பார்க்கும், சேலையை கொடுத்துரும். இப்படி ஒரு 20 வீட்டில் வாங்கும், அது கொண்டு போய் ஒரு சேலை 50 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வித்துரும். 20 சேலையை அது கொண்டு போய் என்ன செஞ்சிடும், 20 சேலையை மொத்தமா 1000 ரூபாய்க்கு வித்துரும். இப்படி ஏமாற்றுகிற மக்கள் உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப கவனிக்கணும், ஏமாற்று வேலைகள், பகுத்தறிகிற ஆவி வேண்டும். சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தருகிறேன், எனக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க. என்ன கொடுங்க, 5 லட்சம் ரூபா கொடுங்க. எனக்கு மந்திரியே தெரியும், எனக்கு முதலமைச்சரையே தெரியும். நம்ம எல்லாருக்கும் தான் முதலமைச்சரை தெரியும், யாருக்கு தெரியாது, எனக்கு முதலமைச்சரே தெரியும். ஒரு 5 லட்சம் கொடுங்க. நீங்க 5 லட்சத்தை உடனே கொடுக்க வேண்டாம், ஒரு அட்வான்ஸ் 2 லட்சம் கொடுங்க. முதல்ல 5 சொல்லி அட்வான்ஸ் 2 லட்சம் கொடுத்தா போதும்,
மீதி 3 லட்சத்தை வேலை கிடைச்ச பிறகு கொடுத்தா போதும் அப்படிமா. கடைசியில் 2 லட்சத்தோட அவன் போயிடுவான். பகுத்தறிகிற ஆவி இது உலகத்துக்கு பயன்படுவது போல ஆவிக்குரிய காரியத்துக்கும் பகுத்தறிகிற ஆவி தேவை. எது நல்ல உபதேசம், எது துருபதேசம், இது உண்மைதானா, அந்த சத்தியம் உண்மைதானா, இது பொய்யான உபதேசமா, இது சரியான உபதேசமா என்று பகுத்தறியத்தக்கதாக ஆவி இருக்கணும். எது நல்ல சபை, எது சத்தியத்தை போதிக்கிற சபை, எது துருபதேசத்தை போதிக்கிற சபை என்று பகுத்தறியக்கூடிய ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும். அதுக்குதான் இந்த வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியருக்கு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த 3 வரங்கள் நம்ம பேசுவதற்கு, நம்ம பேசுறது என்ன பேசுவது? அந்நிய பாஷைகளை பேசுவது. நம்ம என்ன பேசுகிறோம்? அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். தீர்க்க தரிசனம் சொல்வது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது. இப்ப நான் முதலே சொன்ன உங்களுக்கு, அந்நிய பாஷை என்பது நம்ம ஒரு பேச்சுக்காக மட்டும் தேவன் கொடுக்கவில்லை. அது ஒரு வரம். அது என்னது? அது ஒரு வரம், அது ஒரு கிஃப்ட். அப்ப அந்த அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில தனியா இருக்கும் பொழுது வெகு நேரம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தனியா இருக்கும் பொழுது வெகு நேரம் அந்நிய பாஷையிலே தனியா இருந்து அந்நிய பாஷை பேசும்போது, பொதுவாக சபையில சில நேரங்களில் நம்ம அந்த பேச்சு பழக்கத்தில் அந்நிய பாஷை வருகிறது. சில நேரத்தில் பேசுகிறோம், உடனே அது பெரிய தவறு, தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு இடத்துல என்ன பாயிண்ட் அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், உனக்கு நீ அர்த்தம் தெரியாவிட்டால் நீ சபையில என்ன செய்யாத, பேசாத என்று அவர் சொல்லுகிறார். உடனே இந்த ஒரு வசனத்தை வைத்து அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்நிய பாஷையை பேசக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு விளக்கத்தை கொண்டு வருவார்கள். ஆனா அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவர் வரம் சொன்னார்னா அந்த வியாக்கியான வரத்தையும் சேர்த்து தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பேசுகிறோம்? ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவர்கள் எல்லாரும் நம்முடைய பாஷையில தேவனை புகழுகிறார்கள். இவங்க என்ன செய்றாங்க? அப்ப தேவனை அந்நிய பாஷையில தேவனை புகழுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷையில தேவனை புகழுகிறார்கள். அப்ப கவனிங்க, அப்போ அதுக்கு ஒரு வியாக்கியானம். அப்போ பேசுறவங்களுக்கு என்ன புரிகிறது? அப்ப நான் அந்நிய பாஷையில தேவனை புகழ்கிறேன். ஆமென். நான் அந்நிய பாஷையில தேவனை புகழ்கிறேன் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கும் பைபிளை நம்பணும். நம்ம மற்றவங்க விமர்சனம் பண்றவங்க, மற்றவங்க அந்நிய பாஷை குறித்து தப்பா பேசுறவங்களை, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம உற்று கவனிக்கணும். அடுத்து பைபிள் என்ன சொல்லுது? அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். எதை பேசுகிறானா? ரகசியங்களை பேசுகிறான், ரகசியம் பேசுகிறான். அப்ப ரகசிய பாஷைன்னு ஒண்ணு இருக்கு, கோடு எடுத்து சொல்லுவோம் ரகசியம். இப்ப நமக்கு ரகசியம் இது, இப்ப நமக்கு ரகசிய பாஷைனா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி சொல்லும்போது கூட நமக்கு எல்லாம் புரியாது. ஆனா இப்ப நமக்கு புரியும். என்ன புரியும்னா, எல்லார் கையில ஸ்மார்ட் போன் நிறைய பேர்ட்ட இருக்கு. இப்ப ஸ்மார்ட் போன்ல என்னன்னா, இந்த ஸ்மார்ட் போனை ஓபன் பண்ணணும்னா நம்மகிட்ட ஒரு சீக்ரெட் கோட் இருக்கு, ஒரு சீக்ரெட் வேர்ட் நம்பர் இருக்கா? ரகசிய நம்பர் இருக்கா? அப்ப நீங்க அந்த ரகசிய நம்பர் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். யார் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அதுக்கு என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு கோடு வச்சிருப்பீங்க. அது எஸ் மாதிரி போடுறது, 8 மாதிரி போடுறது, இல்லைன்னா சுத்தி சதுர மாதிரி போடுறது ஸ்மார்ட் போன்ல நீங்க வச்சிருப்பீங்க. லாக் ஆன பிறகு அதை ஓபன் பண்ணணும்னா வேற யாரும் அதை நினைச்ச முடியாது, ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின்னு, ஏடிஎம் கார்டு கொண்டு போறீங்க, உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பேங்க் டிரான்ஸ்பர் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒரு பின் கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் அது தெரியாது. அது ரகசியமானது. அப்போ இது என்னது? அப்ப அந்நிய பாஷைகள் சில நேரம் நம்ம பேசும் பொழுது சிலருக்கு வெளியே புரியவில்லை என்றாலும் பேசுகிறவர்களுக்கு தேவனோடு என்ன செய்யறாங்க? ரகசியங்களை பேசுகிறார்கள். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இந்த ஆர்மியில இருக்கிறவங்க, இன்னும் தீவிரவாதிகளுக்கு இந்த ரகசிய கோட்வேர்டு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் டெலகிராமோ அவங்களுக்கு பேசுவது, டெரரிஸ்டுக்கெல்லாம் டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை கம்யூனிகேட் பண்றதா இருந்தா அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கோட்வேர்டு இருக்கு, ரகசிய பாஷை இருக்கு. சரி, அதே போல இன்னும் சொல்ல போனா வியாபாரிகளுக்கு இருக்கிறது. இன்னும் என்ன சொல்ல போனா யாருக்கு இருக்கிறது? வியாபாரிக்கு இருக்கிறது.
வியாபாரம் செய்தவர்களுக்கு தெரியும், இது எல்லாருக்கும் தெரியாது. வியாபாரம் செய்தவர்களுக்கு தெரியும். இன்னும் உங்களுக்கு நான் இப்போ நமக்கு பார்கோடு வந்துட்டு, இப்போ நமக்கு என்ன வந்துட்டுனா பார்கோடு. நீங்க ஒரு பொருளை ஒரு அட்டைப்பெட்டியை பார்த்துருக்கும் போது அதுல ஒரு பார்கோடு, அது ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள கம்ப்யூட்டர் கோடு ஒன்று அதுல இருக்கும். ஒன்று அதுல அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மிஷின் எடுத்து அதில் அது ஆனோடனே டக்குன்னு அது அது கிளிக் ஆகுது. அங்க என்ன செஞ்சிருது, கம்ப்யூட்டர்ல விலை என்ன செஞ்சிருது, அங்கே வந்து விடுகிறது. கொஞ்சம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் வருவதற்கு கொஞ்ச நாள் முன்னக்கூட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு பொருளை வேலைக்காரன் ஒருத்தர் கேட்கார், பொருள் வேலைக்காரன் கேட்பார், முதலாளி இது என்ன ரேட்டு, இங்க கொண்டு வாப்பா. அங்க ஒரு ரேட்டு போட்டிருக்கும், ஒரு எம்ஆர்பின்னு பொதுவாக ரேட் போட்டிருக்கும். சில முன்னாட்களில் எம்ஆர்பி கூட போட மாட்டாங்க. அதாவது எம்ஆர்பி மீன்ஸ் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் என்று சொன்னால் சில்லறை விற்பனைக்கு அதிகமான விலை, சில்லறை விற்பனைக்கு ஏற்ற விலை. அப்போ ஹோல்சேல் விலைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பாக்ஸில் அவன் இந்த ஸ்கெட்ச் பென்ல நீங்க முன்னாடி உள்ள சில இடங்கள், இப்பவும் சில இடத்துல எழுதியிருக்கலாம், நீங்க இந்த கம்ப்யூட்டர் பில் போடாதவன் எழுதி வச்சிருப்பான். கம்ப்யூட்டர் பில் போடுறவங்க மேக்சிமம் எழுத மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ட்ரி ஆயிரும். அவங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆனா 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 ஊனா தானா ஏனா அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு அவன் அதை பார்ப்பான், அதை பார்த்துட்டு இவ்வளவு விலை அப்படிம்பான். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு அது தெரியணும் என்ன அப்படின்னா, தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் இருக்கு. தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆனாக்கு ஒரு நம்பர் இருக்கு, ஆவண்ணாக்கு ஒரு நம்பர் இருக்கு. இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த அட்டைப்பெட்டியில பார்த்த உடனே அவன் எழுதி இருக்கிறது உண்மையான வேலை என்னதை கண்டுபிடிச்சிடலாம். அவன் என்ன செஞ்சிருப்பான், உண்மையான வேலை அதில் பார்த்து இந்த ரேட்டு அப்ப நம்ம இவ்வளவு லாபம் வச்சு கொடுக்கலான்னு அந்த முதலாளிக்கு தெரியும். முதலாளிக்கு என்ன செய்யும் தெரியும். அடுத்தால ரெண்டு பேரு பேசுவாங்க. ரெண்டு பேரு ஒரு பொருளை பேசும்போது, வியாபாரிகள் பேசும்போது அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்கலன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டிருக்கேன். நம்ம பக்கத்துல நிற்போம், ஆனா அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு பாசையை அவங்க பேசுவாங்க. வியாபாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாசையை பேசுவாங்க. இப்ப உலகம் முழுவதும் ஒரு கோட் வேர்டு இருக்கு, சீக்ரெட் வேர்டு இருக்குது, சீக்ரெட் ரகசிய பாசை இருக்கிறது. இதே போல தேவனோடு நாம் பேசுவதற்கு ரகசிய பாசை, அந்நிய பாசை. அல்லேலூயா. ஏன் தமிழ்ல பேசுனா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்று நீங்க பேசுவீங்க தமிழ்ல, நம்ம ஜெபம் பண்ணும்போது யாராவது பக்கத்துல இருக்கு கேட்கறவங்க, ஏன் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆண்டவரே, என் குடிகாரர், என் கணவர் குடிகாரராக இருக்கான், மோசம், அவரை பற்றியெல்லாம் நீங்கள் விவரித்து சொல்லி ஜெபம் பண்ணா, அவர் உள்ள படுக்கையில் கிடக்கிறவர் கேட்டார்னா ஒன்று இடத்துல கம்ப தூக்கிட்டு அவர் வந்துடுவார். அதனால் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு ரகசிய பாசை கொடுத்து அவருக்கு நீங்கள் அந்த அன்னிபாசையில் பேசும்போதே, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்காகவும் ஜெபம் பண்ணுறீங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அதுக்காகத்தான் சில நேரங்களில் சில ஊழியர்கள் சொல்வாங்க, இந்த பிசாசுக்கு இந்த ரகசிய பாசை தெரியாது. அன்னி பாசை பேசும்பொழுது அவனுக்கு நினைச்சாது, அவனுக்கு தெரியாது. அப்ப அவனுக்கு தெரியாமலே நம்ம தேவனோடு பேசுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப இது வரங்களில் இரண்டாவது பகுதி. வரங்களில் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அது செயல்கள், செயல்படுத்துகிறது. இதுதான் விசுவாச வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, பிசாசுகளை துரத்துதல். இப்ப கவனிங்க, விசுவாச வரம், விசுவாசம் என்பது கனியில் இருக்கு, வரத்தில் இருக்கு. இதை நான் உங்களுக்கு கனிகளை குறித்து சொல்லும் பொழுது நான் உங்களோட பேசுகிறேன். இப்ப விசுவாச வரம் என்பது என்ன அப்படின்னா, மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம். வரம் என்பது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இயேசு மேல விசுவாசம் இருக்கு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாமல் யாரும் நீங்க நினைச்ச மாட்டீங்க, ஆண்டவரை ஆராதிக்க மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்க. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறீங்க. ஆனா வரம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? பிரைஸ் தி லார்ட். என்ன யோசிச்சு பாக்குறீங்க? இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, சில நேரங்களில் உங்களால் முடியாது, செய்ய முடியாது, இது நடக்காது, இனி இது நடக்க வாய்ப்பு இல்லை என்று நீங்க நினைக்கிற காரியத்தில அந்த விசுவாசம் வரம் செயல்பட்டா அதுல உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துடும், கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென். ஆனா நீங்க சபையில வசனங்களை கேட்கும் பொழுதோ
இப்படி உற்சாகமான பிரசங்கத்தை கேட்கும் பொழுதோ நீங்க சபையில ஆமேன்னு சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். ஆனா நீங்க வீட்டுக்கு போன பிறகு பழைய குருடி கதவை திரடி என்ன ஆயிரும்? மனசோர் வந்துடும். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பைபிளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாச வரம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க சூழ்நிலை பார்க்க மாட்டாங்க. இயேசு நடந்து வந்தார். உன்னை பேதுரு கேட்டான், ஆண்டவரே நீரையானால் நான் நினைச்சனோ கடல்ல நடக்கணும். கடல்ல நடக்கிறது ஒரு பெரிய விளம்பரத்துக்காக அல்ல, ஆனா அவனுக்குள்ள அந்த விசுவாச வரம், அந்த விசுவாச வரம் அவனுக்குள்ள அந்த விசுவாச வரம். அப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம் என்று சொன்னால் பொதுவான விசுவாசம் நமக்கு இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த வரமாகி விசுவாசத்துக்கு வர்றதுக்கு இன்னும் நிறைய படிகள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும். யூதா எழுதுகிறார், யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, பொதுவான விசுவாசத்தை குறித்து நான் உங்களோட பேச நினைக்கையில் பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமா என்ன செய்யணும்? போராடணும். விசுவாசத்திற்காக நீங்க போராடினாதான் அந்த வரம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்றோம். சிலருக்கு ஒரு சின்ன விபத்து நேரிடுகிறது, ஒரு சின்ன பலவீனம் வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு கடன் பிரச்சனை வருகிறது. அப்ப இதன் மத்தியில நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாமல் இருக்க, விசுவாசம் மேலோங்க நம்ம என்ன செய்யணும்? போராடணும். பிரைஸ் தி லார்ட். சிலர் அந்த போராட விருப்பம் கிடையாது. இப்ப சபை ஒரு போராட்ட களமாக நம்ம இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள், சபையில் நடக்கிற கூட்டங்கள், விசேஷித்த கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இதுல தான் நம்ம என்ன செய்கிறோம்? இதை நம்ம இந்த போராட்டத்தை கற்றுக்கொள்ளணும். ஒரு யுத்த களம் கற்றுக்கொள்ளணும். பொதுவாக போராடுவது என்பது போராட்ட குணம் என்று சிலருக்கு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களுக்கும் இந்த போராட்ட குணம் இருக்கிறது கிடையாது. போராட்ட குணம் சிலர் நினைச்சுவாங்க எப்படியாவது போராடுவாங்க. யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்டான். எப்பாபிராது ஜெபங்களில் உங்களுக்கு போராடுகிறான். பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்காக போராடுகிறேன். அப்ப நீங்க போராடணும். ஏற்காக போராடணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடணும். எப்படி பிராக்டிக்கலா நடைமுறையில் என்ன வருது? ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஆண்டவரை நம்புறோம், ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஒரு படி கொஞ்சம் முன்னேறி போகும்போது ஒரு பிரச்சனை வருது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, வேலையில் ஒரு பிரச்சனை வருகிறது, தொழிலில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கடன் பிரச்சனை வருகிறது, சரீரத்தில் ஒரு பலவீனம் வருகிறது, மருத்துவமனையில் படுக்கிறோம், இல்லை ரோட்டில் போகும்பொழுது ஒரு விபத்து நேரிடுகிறது. இது எல்லாம் நமக்கு வரக்கூடிய விசுவாச போராட்டங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இதன் மத்தியில நம்ம நம்முடைய மனம் கொஞ்சம் விசுவாசத்தை கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் இழுக்க மாட்டோம், வேற யாரும் இழுப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இழுப்பாங்க. ஏக்கா உங்களுக்கா இது நடக்கணும், நீங்க டெய்லி போய் ஜெபிக்கிற ஆளாச்சே, உங்களை மாதிரி பக்திமான் உலகத்திலே இல்லையே. அப்பதான் அந்த அம்மா ரொம்ப பொய் சொல்லுது. அப்பதான் அந்த அம்மா என்ன செய்யுது? ரொம்ப துணிகரமா பொய் சொல்லுது. ஏக்கா நீங்க டெய்லி சர்ச்சுக்கு போற ஆளாச்சே, நீங்க வேதமும் கை மேல இருப்பீங்க, நீங்க எப்படி நல்ல ஆளு, உங்களை மாதிரி நல்ல ஆள் கிடையாது, உங்களுக்காக எப்படி நடக்கணும்? என்ன உங்க இயேசுநாதர் இப்படி பண்ணிட்டாரு, உங்க இயேசுநாதர் இப்படி பண்ணிட்டாரு என்று அவங்கள நினைச்சுவாங்க. விசுவாசத்தை கீழே இழுப்பாங்க. ராத்திரி வீட்டுக்காரர் வருவாரு, இதுதான் சொன்ன, நீ ஓயாம சர்ச்சு போய் ஜோம் பண்ணி என்னத்தை கண்ட, இப்போ உனக்கு தான் இந்த பிரச்சனை. அவரு இழுப்பாரு. அடுத்தல பையன் வருவான். அடுத்தல யார் வருவா? பையன் வருவான். அவன் வந்து சொல்லலாம், என்ன நீ ஜோம் பண்ணி என்னத்தை கட்ட, அவன் இழுப்பான். அடுத்தல மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, குழந்தனாரு, இந்த நாரை உரிச்ச மாதிரி உங்க விசுவாசத்தை நினைச்சுவாங்க, உரிப்பாங்க. உங்க விசுவாசத்தை நினைச்சுவாங்க, எல்லாரும் அப்படியே உரிப்பாங்க. இதுதான் போராட்டம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாங்கெல்லாம் போராடி தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த விசுவாச போராட்டம் இருக்கிறது. உங்களுக்கு விசுவாச போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வரும். யாரோ ஒருவருக்கு 2 பேருக்கு அப்படி கிடையாது. இந்த விசுவாச போராட்டத்தில் நம்ம ஒவ்வொரு போராட்டத்தில் ஜெயித்து வரும்போது அடுத்த போராட்டம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன செய்றோம்? நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டிய இருக்கிறது? போராட வேண்டிய இருக்கிறது. இந்த போராட்டத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது, நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது. போராடு, பயப்படாத, தைரியமாயிரு, கலங்காத, உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக
என்று ஆண்டவர் நினைச்சாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறாரு, ஊக்கப்படுத்துகிறார். வசனத்தை கொடுத்து 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 நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், போராட நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் பலம் கொடுக்கலன்னா நம்மளால நினைச்ச முடியாது, போராட முடியாது, போராட முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்த அந்த பகுதி, தாவீது எல்லாவற்றையும் இழந்து அவன் ஜெபம் பண்றான். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க எல்லாருமே பலன் போக மட்டும் அவங்க அழுதாங்க. அழுதாலும் பாருங்க, அதுக்கு பிறகு போய் அவன் ஜெபம் பண்றானே, அந்த ஜெபம் பண்ணுவதுக்கு அப்ப அவனுக்கு அந்த நேரத்துல அந்த விசுவாச போராட்டத்துக்காக ஆவியானவர் அவனை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான். அதாவது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லலாம். தாவீது அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், சொத்துக்கள் அது மட்டும் கிடையாது. சிக்லாக்கில் அமலேக்கர் வந்து கொள்ளடிச்சு போறான், அது மட்டும் கிடையாது. அவனுடைய வேலைக்கு ஒரு பொருள் கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க, ஆண்கள் எல்லாருமே. அங்க வந்து பார்த்தா ஒருத்தர் ஒரு சுடு குஞ்சு கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல நம்ம பாஷையில, அது என்ன அர்த்தம் தெரியல, நிறைய வார்த்தைகளை நம்ம ஆஸ் யூசுவலா நம்ம பேசுவோம். அதுக்கு சில நேரம் நம்ம அர்த்தம் தெரியாமலும் பேசுவோம். ஒரு சுடு குஞ்சு கூட கிடையாது அந்த ஊர்ல. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்தாலே எவ்வளவு கவலைப்படுகிறோம், கொஞ்சம் இழப்பு வந்தாலே எவ்வளவு வேதனைப்படுகிறோம். நம்ம எடுக்கிற சொத்துல பாதி நஷ்டப்பட்டா எவ்வளவு வேதனை இருக்கும். ஒரு கால்வாசி நஷ்டப்பட்டா பாதி. தாவீது முழுவதும், யோபு முழுவதும் நஷ்டம், முழுவதும் நஷ்டப்படுறாங்க. பெரிய விசுவாச போராட்டம். ஆனா தாவீது இந்த 1 சாமுவேல் 30 நீங்க வாசி பார்க்கும்போது அவன் தேவ சமூகத்தில் போய் அமருகிறான். அப்ப ஆண்டவர் ஆவியானவர் அவனை ஸ்ட்ரென்த் பண்றார். ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன், அவனை பலப்படுத்துகிறார். நீ தேவ சமூகத்தில் எல்லாரும் அவனை கல்லறிய பார்க்குறாங்க, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆவியானவர் சொன்னார், தாவீதே நீ போய் ஜெபம் பண்ணு. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்ம சில நேரங்களில் சில கஷ்டங்கள், கடினமான பாதை வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ண சொல்வார். அப்ப அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தைரியத்தை, ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். அப்போ சில வெளிப்பாடு கொடுப்பார், ரெவலேஷன் கொடுக்காரு. அந்த இழந்து போனதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று வெளிப்பாடு கொடுக்கிறாரு. இப்போ தாவீது அந்த தண்டை, அந்த தண்டு என்று சொல்லும்போது அந்த யுத்தம் பண்ண கூட்டத்தை தொடரவா ஒன்னு ஆண்டவர் சொல்றார், போனாங்க. வேதம் சொல்கிறது, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த விசுவாச போராட்டம் போராடலன்னா அவன் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விசுவாச போராட்டம் போராடினதுனாலதான் பெற்றுக்கொண்டான். எல்லாரும் மாதிரி தாவீதும் அப்படியே அழுது கடந்துட்டானா, என்ன ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு முடியாது. அப்ப தேவன் அந்த விசுவாச போராட்டம் போராடி அதை பெற்று எல்லாவற்றையும், எதை இழந்து போனானோ 1.0000 எத்தனை சிறப்பட்டு 1% கூட தாவீது இழக்கவில்லை. எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா. இது விசுவாசம். இந்த ஜெப நாட்கள்ல நமக்கு இது ஒரு விசுவாச போராட்டம் தான். நம்ம ஜெபிக்கும் பொழுது விசுவாச போராட்டத்தை நம்ம நினைச்சுக்கிறோம், போராடுகிறோம். இது ஒரு வரம். தேவன் அந்த போராடுகிறவர்களுக்கு தான் அந்த வரத்தை கொடுக்கிறார். ஆமென். அது சபை போராடியது, ஊழியங்களுக்காக அவங்க போராடினாங்க. எதிர்ப்பு வந்தது, ஆராதனை நடத்த எதிர்ப்பு வந்தது, சுவிசேஷம் அறிவிக்க எதிர்ப்பு வந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க? விடல, சோர்ந்து போகல, போராடினார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க போராடினாங்க. யோசிச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இருந்து சிலர் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன், காலேஜில் படிச்சிருக்கேன், பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கும் போது சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும், சின்ன பிள்ளைகள். இப்போ மல்யுத்தம் போராடுறதுல ஒரு மல்யுத்தம் மாதிரி தான். ஒருத்தன் அடிச்சிட்டானா ஒருத்தன் அவன் எதிர்ப்பான், இல்லைன்னா ஒருத்தன் ஓடிடுவான். ஆனால் சில ஆளுக்களை பார்த்தீங்கன்னா இவன் 2ஆம் கிளாஸ் படிப்பான். இவன் எத்தனை கிளாஸ் படிப்பான்? 2ஆம் கிளாஸ் படிப்பான். ஸ்கூல்ல நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேனே. அவன் 5ஆம் கிளாஸ் படிப்பான். இப்போ நான் 2ஆம் கிளாஸ் படிக்கேன், ஒருத்தர் 2ஆம் கிளாஸ் படிக்கான். அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் இவன் அடிக்கான், ஓடலன்னு அடிக்கான். இவன் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவன் எதிர்த்து நிற்பான். 2ஆம் கிளாஸ் படிக்க நினைச்சுவான், எழுத்து நிற்பான், பிடிச்சி கீழே தள்ளுவான். கீழே தள்ளாம எழும்பிட்டு நினைச்சுவான், நெஞ்ச நிமித்திட்டு நிற்பான். நான் நீ அவன் பெரிய பையன், அவன்கிட்ட போய் சண்டை போட வா. இவன் விட மாட்டான், எத்தனை அடி வாங்கினாலும் நினைச்ச மாட்டான். இவன் அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிற்பான். படிக்கிறது ஆளை பார்த்து 2ஆம் கிளாஸ் குட்டியா கிடப்பான். அவன் 5ஆம் கிளாஸ் பெரிய பையனா இருப்பான். இப்ப புரிஞ்சிடும், நமக்கு புரிந்து கொள்ளும்.
அவன் பெரிய பையன், நம்ம இவன் சின்ன பையன். அவன் பெரிய பையன் என்ன செஞ்சான், அடிச்சு ஈஸியா அவன் கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவான், அடிச்சிருவான்னு தெரியும். என்ன சொன்னாலும் சில அப்போ எனக்கு அப்பெல்லாம் புரியல. பின் நாட்கள்ல புரியுது. என்ன புரியுதுன்னா, இதுதான் அந்த போராட்ட குணம். அல்லேலூயா. தான் பலவீனனா இருந்தாலும் என்ன செய்யறான், அவன் போராடுறான். அவனை எதிர்த்து என்ன செய்யறான், போராடுறான். அவன் பிசாசு எவ்வளவு வல்லமையான இருக்கட்டும், வலிமை இருக்கட்டுமே, நம்ம பலவீனம் இருக்கட்டும், எதிர்த்து போராடுவோம். தேவ ஆவியானவர் பலம் தருவார். அல்லேலூயா. ஆவியானவர் பிசாசுக்கு மேலானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போராடணும். நீங்க சோர்ந்து போக கூடாது. வீட்டுக்குள்ள போராட முடியல, கஷ்டமா இருக்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. போராடி எப்படியாவது அமைக்கிறணும். பிசாச தலையை பிடிச்சு கீழே பிடிச்சு அமைக்கி காலில் மிதிச்சிடணும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. எப்ப நசுக்குவாரு? நம்ம வீட்டுல தூங்கினாவ நசுக்குவாரு. நல்ல விசுவாச போராட்டத்துல ஜெபம் பண்ணி, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் போராடணும். இந்த நாட்கள் உபவாசம் ஜெபத்தோடு நம்ம போராடுகிறோம். அப்படி போராடும் பொழுது தேவன் மிகப்பெரிய வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ வரங்கள், தேவன் நமக்கு வரங்கள் ஊழியம் செய்வதற்காக. மார்க்கு சுவிசேஷம் 16:17-18 வாசிக்கிறோம். நீங்க போங்க சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னாரு. சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னது எதற்கு அறிவிக்கிறதுல வரங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவங்களை பயன்படுத்துகிறார். நீ அந்த கால சபைகள் எல்லாம், அந்த காலத்து ஊர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். எபேசுனா அங்க என்னன்னா விக்கிரக ஆராதனை, டயானா, பெரிய சிலை, வீட்டுக்கு வீடு இருக்கும் அங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரு. கொரிந்தியர் என்னது, கிரேக்கர்கள், தத்துவங்கள். ரோம் என்னது, தலைநகர், அரசியல். அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கும் அரசியல், தத்துவங்கள், விக்கிரக ஆராதனை, இப்படி பலதரப்பட்ட மக்கள் மத்தியில தான் நாம இருந்து ஜெபித்து அவங்களுக்கு என்ன செய்றோம், சுவிசேஷம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? கவனிங்க. அப்ப அன்றைக்கு அவங்க மத்தியில தான் தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார் வரங்களை கொடுத்து. அவங்க எல்லாம் யாரு? பெரிய தத்துவ ஞானிகள், தத்துவவாதிகள், படித்தவர்கள். கொரிந்தியரில் இருந்த கிரேக்கர்கள். எபேசு சபையில, எபேசு பட்டணத்தில் இருந்தது யாரு? எல்லாம் பெரிய தியானால் என்கிற பெரிய கோயில். அந்த தியானால் ஆராதனை அங்க நடக்கிறது. ரோம் யாரு? அரசியல் தலைநகர். ரோம் இது அரசியல். நம்ம இப்ப டெல்லி இருக்கிற மாதிரி, சென்னை மாதிரி ஒரு தலைநகர், கேபிட்டல் ரோம். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம், எத்தனையோ சுற்றியுள்ள நாடுகளுக்கு தலைநகர் ரோம். அப்போ இந்த ரோம்ல, இந்த கொரிந்தியர் பட்டணத்துல, இந்த எபேசு பட்டணத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆமென். அப்ப அங்க இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. எதனா எப்படி வருது? இந்த வரங்கள் ஆபரேட் ஆகுது. என்ன நடக்குது? இந்த வரங்கள் கிரியை செய்கிறது. தேவன் அந்த தம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு அந்த வரங்களை கொடுக்கிறார். அங்கே வரங்கள் கிரியை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் ஊழியத்து வருமான ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, ஆண்டவரே என்கிட்ட வரம் இல்லத்துல நம்ம கிட்ட ஸ்பெஷல் வரம், என்கிட்ட தீர்க்க தரிசனம் வர இருக்கு, என்கிட்ட சுகமளிக்கு வர இருக்கு, அந்த வர இருக்கு, இந்த வர இருக்கு. நம்ம விளம்பரப்படுத்தி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன ஊழியம் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற வரத்தை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்காக ஏன்டா அது இல்ல இது இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. வரங்கள் பாத்தீங்கன்னா நிறைய வரங்கள் இருக்கிறது, வித்தியாசமாலாம் இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 7:7 வாசிக்கும் பொழுது திருமணமாகாத வரங்கள், திருமணமாகாம வாழ்வது வரம் பெற்றவர்களே. இன்னைக்கும் உலகத்துல இயேசு திருமணம் பண்ணக்கூடாது என்று இயேசு எங்கேயுமே போதிக்கல. இயேசு தெரிந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே திருமணம் ஆனவர்கள், எல்லாமே கல்யாணம் முடிச்சவங்க தான். அதனால இயேசு திருமணமாகாம தான் ஊழியம் செய்ய. கிறிஸ்தவ ஊழியத்துல உலகத்துல அந்த நாட்கள் இந்த நாட்கள் வரைக்கும் திருமணம் ஆனவர்களும் ஊழியம் செய்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்களும் ஊழியம் செய்கிறார்கள். எப்படினாலும் அது அவரவர் விருப்பம், அது அவரவருடைய விருப்பங்கள். இதுல பைபிள் சட்டம் கிடையாது. பைபிள்ல திருமணம் ஆகி ஊழியம் செய்யணும், திருமணம் ஆகாம ஊழியம் செய்யணும். ஆனா ஒரு சபை நடத்தும் பொழுது நல்லா கவனிக்கணும். சபை நடத்தும் பொழுது கொஞ்சம் ஆண்டவர் என்ன சொல்றார், குடும்பம், ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்த முடியும், குடும்பத்தினுடைய காரியங்களை தெரியாதவன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கல ஃபாதர் அவங்க திருமணம் ஆகாத நிலைமையிலே நிறைய அவங்க சபைகள்
இருக்கிறது. எல்லா சபைகளும் அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடாதுங்கிற சட்டம் உலகம் முழுதும் அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடாது. தென்னிந்திய திருச்சபை திருமணம் ஆகுறாங்க. இப்போ இந்த டிபிஎம் சபை திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. இதே மாதிரி பல சபைகள் பல காரியங்கள் இருக்கிறது. கிருபாசனங்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அங்க அந்த ஸ்தாபனத்துல பாத்தீங்கன்னா பாதி பேர் திருமணம் ஆகியிருப்பாங்க, பாதி பேர் திருமணம் ஆகாம இருப்பாங்க, அப்படி கலந்து இருப்பாங்க. நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கிறேன். நம்ம வந்து என்ன அப்படின்னா சில குறிப்பிட்ட ஸ்தாபனம் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களையும் பார்த்துருக்கிறேன். சிலர் திருமணம் ஆகாமலே அவங்க ஊழியம் செய்யறாங்க, சிலர் திருமணம் ஆகிய ஊழியம் செய்யறாங்க. சரி, எனிவே, ஆனா திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்வது ஒரு வரம். அது வந்து என்னதான் ஒரு வரம். அந்த வரம் பெற்றவர்கள் தான் அப்படி திருமணமாகாமல் ஊழியம் செய்ய முடியுமே தவிர அது எல்லாராலையும் முடியாது. இல்லைன்னா நாளை பின்ன அவர்களால் சாட்சி கெட்டு போய்விடக் கூடாது. ஆமென். நீங்க 1 பேதுரு 4:9-10 வாசித்து பார்க்கின்ற பொழுது 1 பேதுரு 4:9-10 நமக்கு என்ன வாசிக்கிறோம்? நல்ல கவனிங்க. நம்ம பொதுவா வரங்கள் என்பது அந்த மிகைப்படுத்தப்படுகிற, இப்ப தீர்க்க தரிசன வரம், அந்த வரம், இந்த வரம், பொதுவான ஒரு வரங்களை குறித்து நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா 1 கொரிந்தியர் 4:9-10 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இங்க பணிவிடை செய்கிறது, உதவி செய்கிறதும் ஒரு வரம் தான். ஒருத்தருக்கு உபசரிக்கிறதும் பரிமாறுகிறதும் ஒரு வரம். அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் ஜெயராஜ் அவர் கிறிஸ்துவ மரம், அவர் எங்களுக்கு ஒரு தலைவராக, அவர் ஒரு கட்டத்தில் அகில இந்திய தலைவராக இருந்தார். இப்போ பக்கத்தில் கணக்கு உள்ள சில எங்களுக்கு முன்னாட்கள் திங்களுக்கு தோறும் காலை அவர் வீட்டில் ஜெபம் நடக்கும். இப்போ நான் காலை ஜெபத்துக்கு போய் மதியம் ஊழியர்கள் மட்டும் கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ முடிந்த உடனே எங்களுக்கு அவர் உணவு கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு முடிச்ச பிறகு எல்லாம் ஒரே டைனிங் டேபிள் சாப்பிடும்போது அவர் வேலைக்காரர் இருக்காங்க, ஆனா அவர் என்ன செய்வார், எடுத்து எங்களுக்கெல்லாம் பரிமாறுவார். அவர் அகில இந்திய தலைவர், ஆனா அவர் என்ன செய்வாரு, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து பரிமாறுவார், குழம்பு ஊத்துவாரு. உடனே நாங்க சொல்லுவோம், ஐயா நீங்க உட்காருங்க ஐயா, அங்க மற்ற ஆட்கள் இருக்காங்க அவங்க செய்வாங்க. இல்ல பரவாயில்ல நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் அதை கொண்டு வா இதை கொண்டு வா, அங்க கிச்சனை பார்த்து சொல்லுவாரு, ஒவ்வொரு பொருளை கொண்டு வா அதை கூட இதை கொடும்பார். அவர் பாஸ்டர் அவர் இருக்கு. நான் முதல் அவரை நான் தூத்துக்குடியில் ஊழியம் செய்யும்போது பார்க்க வந்தேன். அப்பம் இருந்த காலத்தில் கூட உள்ள வந்த உடனே அவர் வேலைக்கு பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்போதுமே. அது எல்லாரும் அந்த சாட்சி சொல்லாங்க, ஒரு தேவதூதன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, உடனே ஒரு காப்பியை கொடு, ஒரு டீயை கொடு அப்படின்றவாரு. ஒரு தேவதூதன் வந்திருக்காரு, என்ன யாருன்னே தெரியாது. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், திருமணம் ஆகலை. எங்க பாஸ்டர் ஒரு விஷயமா கணக்கு பிளஸுக்கு அனுப்பினாரு. நான் இங்க தென்காசியில் இறங்கி கணக்கு பிளஸ் பஸ்ஸை கஷ்டப்பட்டு பிடிச்சி போய் சேர்ந்துட்டேன். அவர் வீட்டுக்கு போயிடுச்சு. பாஸ்டர் கே ஆண்ட்ரூஸ் அனுப்பியிருக்காரு. உடனே முன்னாடி உட்கார வச்சாரு. உட்கார சொல்லிட்டு உடனே சொல்றாரு, ஒரு தேவதூதன் வந்திருக்கேன், உடனே நினைச்சீங்க ஒரு காப்பியை கொடு டீயை கொடு. அடுத்தால சாப்பிட்றீங்களா, சாப்பாடு இருக்கா அவர் கேட்காரு. சாப்பிட்றீங்களா, இல்லை ஐயா நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லு. உடனே எல்லாரும் சாப்பிட சொல்லுவாரு, ஒரு டீ ஏதாவது ஒரு அந்த இதை சொல்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னா இது ஒரு வரம். இது எல்லாருக்கும் என்னச்சாது, இது ஒரு உபசரிக்கிறது, உதவி செய்வது ஒரு வரம். அல்லேலூயா. சபையிலையும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் பேதுரு அங்க சொல்லுகிறாரு பாருங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறதும் ஒரு வரம். அல்லேலூயா. ஒரு ஆளை நீங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாரீங்க, ஒரு பைக்கில் வச்சு கூட்டு வராங்க, ஒரு ஆட்டோல வச்சு கூட்டு வராங்க, ஒரு கார்ல வச்சு கூட்டு வராங்க, ஒரு உதவி. ஒரு ஆரை உட்கார வைக்க, ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க, அது ஒரு உதவி. நம்ம சபையில தான் வெல்கம் டீம் இல்ல. ஜோயல் சொல்லிட்டே இருக்கிறான், ஆண்கள் பெண்களை வெல்கம் டீம் வைங்க. அவங்க உள்ள வரும்போது சில புதுசாக வருவாங்க, பழைய ஆட்கள்னாலும் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைங்க. ஆனால் நம்ம ஆட்கள் நினைச்சுவாங்க, அவங்களுக்கு உதவி, சில ஆட்களுக்கு உதவி கிடைச்சாலும் அவங்க இப்படி வந்து உட்காருங்கன்னு சொன்னாலும் அவங்கள முறைச்சு பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருக்காங்க நம்ம விசுவாசிகள். என்னச்சு அப்படி இருக்கு. சில ஆட்கள் உதவி செய்ய போனாலும் நம்மளை நினைச்சுவாங்க, முறைச்சு பார்க்கறாங்க. உனக்கு உதவி செய்யறேன் வாங்க கீழே உட்காருங்க அப்படின்னு அவர் நினைச்சுவாரு. நீ சொல்லி நான் இந்த இடத்துல உட்காரவா அப்படி நினைச்சுவாங்க. அப்படிலாம் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, அந்த உபசரிக்கிறது, உதவி செய்கிறது, இது எல்லாம் வரங்கள். இன்னும் வரங்கள் பார்க்கும் பொழுது பாருங்க, யாத்திராம 18ஆம் அதிகாரத்துல எத்திரோ மோசே மாமா மோசேக்கு சில ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, 10 பேருக்கு அதிபதி ஏற்படுத்து,
50 பேருக்கு அதிபதி ஏற்படுத்து, 100 பேருக்கு அதிபதி ஏற்படுத்து, 1000 பேருக்கு அதிபதி ஏற்படுத்து. மோசே ஒரு பெரிய லீடர், த கிரேட் லீடர், த கிரேட் அப்பாஸ்டல் அவர் சொல்லலாம். அவர் லீடர்ஷிப்ல பைபிள்ல இயேசுக்கு அடுத்தபடியாக பழைய ஏற்பாடுல மோசே, புதிய ஏற்பாடுல பவுல், ஒரு பெரிய லீடர்ஷிப் அவங்கலாம். ஏன்னா இவர் 20 லட்சம் பேர் அவரை நடத்துறது பெரிய ஒரு லீடர் மோசே பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல பவுல், ஆயிரக்கணக்கான சபை அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு நிறுவப்பட்டது. அப்ப இந்த 2 பேருமே ஒரு பெரிய லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க. அப்போ மோசையை பார்த்து மாமா ஆலோசனை கொடுக்கிறார், 10 பேரு. அப்ப என்ன, அவனுக்கு என்ன வரம்? 10 பேருக்கு அவன் தலைவனா இருக்கக்கூடிய ஒரு வரம். அந்த வரம் 10 பேர் என்ன, அப்ப ஒரு முழு சபையில அவங்க ஒரு 10 பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து, அந்த ஒரு 5 பேர் எடுப்போமே, அங்க 10ன்னு சொல்லப்படுது, நம்ம 5 எடுப்போமே. ஒரு வரம், ஒரு 5 பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து நற்செய்தி சொல்லி அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர செய்கிறது ஒரு வரம். அவங்களுக்கு உதவி செய்யுது, அவங்கள வளர செய்வது ஒரு வரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உற்சாகமாய் சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட வரம் நீங்க பெறணும். சபை மக்கள் எல்லாரும் இதை பெறணும். இப்படி இதுதான் வரம். வரங்கள் கிரியை செய்யும் பொழுது இது சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த உதவிக்காரர்களை குறித்து பாருங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அந்த உதவிக்காரர்கள் வரம் கொடுக்கப்படும் பொழுது இன்னொன்னு பாருங்க, வரமும் கனியும் பிரிக்க கூடாது. பவுல் என்ன சொல்றாரு, வரத்தை பவுல் அவர் விளம்பரப்படுத்துற மாதிரி, அவர் பெரிதா சொல்ற மாதிரி கனிகளை சொல்றாரு பாருங்க. அவர் கனிகளை குறித்து சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 8வது வசனத்திலிருந்து, அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராமல் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக. இந்த நல்ல ஒழுக்கம் தான் கனிகள். அப்போ உதவி செய்கிறது, சபையில உதவியா, ஊழியங்கள உதவியா இருக்கிறது ஒரு வரம். சபையில ஊழியங்கள உதவியா இருப்பது ஒரு வரம், அது ஒரு வரம். ஆனா அந்த உதவி செய்கிறவர்கள் கனி உள்ளவர்களா இருக்கணும். அங்க எப்படி இருக்கணும்? சில ஆட்களுக்கு சபையில ஏதாவது சில பொறுப்புகள், சில காரியங்கள ஊழியங்கள்ல உதவியா இருக்க பொறுப்புகள் கொடுத்துச்சுன்னா அவங்க அதை பதவியா நினைக்கிறாங்க. பதவி கிடையாது ஊழியம் என்பது. அது என்ன கிடையாது? பதவி கிடையாது. ஊழியம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சேவை. என்னது? சேவை. பதவி, பதவி அப்படிங்கிற மன எண்ணத்துல என்ன ஓட்டத்துல இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. பதவி, ஊழியங்கிறது ஒரு பதவிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடாது. அப்ப நல்ல ஒழுக்கம் என்பது கனிகள். 11வது வசனம், அந்தபடியே ஸ்திரீகளும், அது 10வது வசனம், மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக. அப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு சோதனை. அல்லது நான் சொல்லும் பைபிள் காலேஜ் போக முன்னா கூட என்கிட்ட 1 வருஷம் இருக்கணும். சிலர் இருக்காம ஓடிடுவான், அவன்கிட்ட கோளாறு இருக்க மாட்டான். முடிச்சாலும் சிலர் முடிச்ச பிறகு போடும்போது தான் தெரியும். சில ஆட்கள்கிட்ட போட்டு விட்டுருவாங்க 2 வருஷம், அப்ப தெரியும். ஏன்னா அவங்க சோதிக்கப்படுவாங்க. நாங்க ஊழியத்துக்கு வந்த உடனே இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் ஒருத்தன் தென்காசியில ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்துட்டு மண்டே ஒரு சைஸா வெட்டிட்டு, நான் அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் ஒருத்தன் போட்டிருக்கான். மண்டையும் சைஸையும் பாத்தீங்கன்னா அவன் இப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், கல்யாணமே முடியல. அவர் யாரா? அப்போஸ்தலர். ஏஜி ஸ்தாபனத்துல முதல்ல பயணியர்மாங்க, பரிட்சாத்த ஊழியர். எங்களை ஊழியத்தில் எடுக்கும்போது என்ன செய்வாங்க? சோதிக்கப்படணும். பரிட்சாத்த ஊழியருங்கிற எங்களை எடுக்க மாட்டான். பரிட்சாத்த ஊழியருங்க லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அசிஸ்டண்டா இருக்கணும். சீனியர் பாஸ்டர் சாட்சி சொல்லணும், இவர் நல்லவரையா வல்லவர் சொன்னாதான் என்ன உண்டு, அவர் அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. கிறிஸ்டின் ஒர்க்கர், அதுக்கு பிறகு லைசன்ஸ், அதுக்கு பிறகு ஆர்டினேஷன், ஒவ்வொன்றா லெவல் கொண்டு போவாங்க. எடுத்த உடனே கொண்டு போய் வர மாட்டாங்க. அது பைபிள்ல இருக்கிறது. முன்னதாக இவங்க நினைச்சனும் சோதிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் சோதிக்க கூடாது, சோதிக்கப்படணும் பைபிள் சொல்லு. அடுத்தால பாருங்க 12வது வசனம், மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷரோ தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்கள், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். நன்றாய் செய்கிறது ஒரு வரம், தாளந்து வரம். ஆமென், அல்லேலூயா.
அது மட்டுமல்ல கனி. நான் மூன்றையும் ஒன்றா இணைத்து டைம் முடியுது. மூணையும் ஒன்றா இணைச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தாளந்து, வரம், கனி, இந்த மூன்று நம்மகிட்ட இருக்கணும். திறமை இருக்கணும், கடவுள் கொடுக்கிற வரம் இருக்கணும், அதே நேரத்தில் என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆவியின் கனிகள் இருக்கணும். நல்ல பொறுமை இருக்கணும், உண்மை இருக்கணும். நம்ம எப்படி செய்யணும்? நம்ம ஆண்டவர் என்ன நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில உண்மையா இருக்க, மேட்டிமை பெருமையெல்லாம் வரக்கூடாது. தாழ்மை இருக்கணும், என்ன செய்யணும்? அன்பு இருக்கணும். இந்தபடி நல்ல கனிகள், ஆவியின் கனிகள் இருக்கணும். ஊழியம் செய்யறவங்களுக்கோ எல்லாருக்குமே நம்ம ஆவியின் கனிகள் இருக்கணும். அப்ப தாளந்து, வரம், கனிகள், இந்த மூன்றும் இணைந்து நமக்குள் இருந்தால் அது கர்த்தருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மூன்றும் நமக்கு இருந்தா பெரிய கிருபை. அது தேவனுடைய கிருபை. அதான் கிருபை. ஆண்டவர் தாளந்து கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். கிருபா வரங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபா வரங்கள். அப்போ வரங்களையுமே தேவன் கிருபையா கொடுக்கிறார். ஈவு அது ஒரு கிருபையா கொடுக்கிறாராம், பரிசா கொடுக்கிறார். இப்போ வரங்கள் கொடுப்பது நம்மை மேன்மைப்படுத்தல, தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் எனக்கு ஒரு வரம் கொடுக்காருன்னா நான் அதன் மூலமாக எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதான் முக்கியமானது. தேவன் ஒரு வரம் கொடுத்தார், அது மூலமா எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அபிஷேகம் பெறாங்க, அவங்க ஆண்டவரை தேடுகிறார்கள். அதுதான் முக்கியமானது. அதான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு என்ன வரம் கொடுக்கிறீரோ அதை நான் பயன்படுத்தும் பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா அதை வீணாய் போய்விடும். ஆமென். இயேசு நல்லவர். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தாளந்து, வரங்கள், கனிகள், இந்த மூன்றும் எனக்கு தேவை தாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள் இந்த மூன்றும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள மூணு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரங்கள் இருக்கு, கனிகள் இருக்கு, தாளந்து இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒன்று. மூன்றையும் நம்ம கேட்கும் பொழுது ஒன்றை கேட்டா போதும், ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா. இந்த மூன்றும் நமக்குள்ள வந்துடும். இந்த மூன்றும் நமக்குள்ள நிறைவா இருக்கும். தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. வரங்கள், தாளந்துகள், கனிகள், தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தமக்காக பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும். உங்களை சுற்றிலும் நீங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு அற்பமான நிலையில் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் உலகத்துல ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்காக ஆமென் பயன்பட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நல்ல கிருபைகளை தருவாராக. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இன்று ஆவியின் வரங்களை குறித்து கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, ஆவியின் வரங்கள், தாளந்துகள், திறமைகள், ஆண்டவரே அந்த ஞானம், அந்த கனிகள் எங்களிடத்துல பெருக வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வராக. இந்த நாள் ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆவியினால் நிரப்பும், நல்ல கிருபைகளை கொடும். தொடர்ந்து எங்களுடைய ஜெப நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். விசேஷமாக ஆவியினால் நிரப்பப்படணும். இந்த விசேஷத்த கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய கிருபை இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரலை மறவாதே. ஆமென். தொடர்ந்து 2